கிதியோனை போல் நான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கிதியோன் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். நீதி தலைவர்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. இஸ்ரவேலர் ஆண்டவரை விட்டு விலகி சென்றதால் அவர் இஸ்ரவேலரை மிதியானியரின் கைகளுக்கு 7 வருடங்கள் ஒப்படைத்து விட்டார். மிதியானியர் இஸ்ரவேல் மக்களை கொள்ளையடித்ததால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்ட பொழுது, மன்னிப்பதில் வல்லலான தேவன் அவர்களை மிதியானியரின் கரங்களிலிருந்து விடுவிப்பதற்காக தேர்ந்தெடுத்த மனிதன்தான் கிதியோன். கிதியோன் அநேக விதங்களில் நம்மை பிரதிபலிக்கக்கூடிய மனிதனாக காணப்படுகின்றார். மிதியானியருக்கு பயந்து கோதுமையை திராட்சை ஆலையில் போரடித்து கொண்டிருந்த பொழுது அவரிடம் ஆண்டவருடைய தூதர், பலசாலியே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்ற பொழுது, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்றால் நாங்கள் எங்கே துன்பப்படணும், ஆண்டவர் முன்னால் செய்த அற்புதங்கள்லாம் எங்கே என்று கேட்டதை நாம் நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதைப்போல் தானே நாமும் அநேக முறை ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீர்தான் கதி என்று உம்மையே நம்பிக்கொண்டிருக்கும் எங்களுக்கு ஏன் இத்தனை துன்பங்கள் ஆண்டவரே? உம்மை அறியாத பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது நாங்கள் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என எத்தனையோ முறை கேட்டிருக்கின்றோம். இந்த மிதியானியர் யார் என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு பின் அவருக்கு மனைவியான கேத்தூராளுக்கும் பிறந்த மீதியானின் வம்சத்தினர். மோசையின் மனைவியான சிப்போரால் ஒரு மிதியானிய பெண். மேலும் ஆண்டவரால் மோசேயால் அழைக்கப்பட்டு அவர்களோடு கானானுக்கு பிரயாணம் பண்ணின இவர்கள் இஸ்ரவேலரோடு நெருக்கமாக இருந்தவர்கள். ஆனால் மோவாபின் ராஜா மிதியானியரின் தலைவர்களிடம் சென்று, இந்த இஸ்ரவேலரை நம்பாதேயுங்கள், உங்களை புல்லை மேய்ந்து போது போல மேய்ந்து விடுவார்கள், எண்ணிக்கை 22:4 என்று சொல்லி இவர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் பகையை உண்டு பண்ணினதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதுதானே நம் வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கிறது. நம் உடன் பிறப்புகளான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம் கூடவே வந்தவர்களே, நம் வளர்ச்சியை கண்டு பொறுக்காமல் மோவாபு போன்றவர்கள் தூண்டிவிடும் பொழுது அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நம்மை புரிந்து கொள்ளாமல் நாம் அவர்களுக்கு செய்த நன்மைகள் அனைத்தையும் மறந்துவிட்டு நமக்கு எதிராக, நம் குடும்பத்துக்கு எதிராக, நம் சந்தோஷத்தை குழிதோண்டி புதைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேலரை காப்பாற்ற கிதியோனை எழுப்பியது போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு உதவி செய்யவும் யாராவது ஒரு கிதியோனை நிச்சயம் எழுப்புவார், நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் நாம் அவரின் பிள்ளைகள். இஸ்ரவேலரின் எதிரிகளான மிதியானியர் இஸ்ரவேலர் இருந்த எல்லைகளுக்குள்ளேயே தான் இருந்தார்கள். அதே போல்தான் அன்பானவர்களே, நம் எதிரிகளும் நம் வீட்டிற்குள்ளேயே இருக்கலாம், நம் சொந்தத்திற்குள்ளேயே இருக்கலாம், நம் குடும்ப சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கும் நம் வீட்டாராகவே இருக்கலாம். உங்களுக்கு தெரிகின்றது அது யார் என்று. ஆனால் இந்த கிதியோனை போல நான் சொன்னால் யார் கேட்க போகிறாங்க? எனக்கு அவங்கள போல பேச தெரியாது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அறிவெல்லாம் எனக்கு பத்தாது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த சந்தேக மனம் கொண்ட கிதியோனை பார்த்து ஆண்டவர், பராக்கிரமசாலியே, வலிமை மிக்க வீரனே, நீ இஸ்ரவேலரை விடுவிப்பாய், ஏனென்றால் உன்னோடு இருக்கிறது நான் அல்லவா என்று சொல்லி கிதியோனை கொண்டு இஸ்ரவேலரை மீட்டது போல பயந்த சுபாவம் கொண்ட உங்களை கொண்டு உங்களது வீட்டில் சமாதானத்தை கொண்டு வருவார். ஏனென்றால் நம்மோடு இருப்பது சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். திருப்பாடல் 33:9. கிதியோனின் வீட்டில் மிகச்சிறியவனாக இருந்த அவரை கொண்டு அவரோடு இருந்து தனியாளாக அவரை மிதியானியரை வெல்ல வைத்தாரே 16ஆம் இறைவார்த்தையில் ஆண்டவர். ஆம், அவர் நம்மோடு இருந்து எவ்வாறு அவருடைய ஆவியை கிதியோனின் மேல் இறக்கி பெரும் படையை வீழ்த்தினாரோ அதே போல் நம்மை அவரது ஆவியினால் நிரப்பி நம் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருவார். கிதியோன் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி நலம் நல்கும் ஆண்டவர் என வெற்றி பெறுவதற்கு முன்பே பாடியதை நாம் 24ஆம் இறைவார்த்தையில் பார்க்கிறோம். அதே போல நாமும் ஆண்டவரை துதித்து துதித்து நன்றி செலுத்தி ஆண்டவருடைய ஆவியினால் சாத்தானை வெல்வோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அஞ்சாதே, உன்னோடு இருக்கிறவன் நான் அல்லவா என்ற எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் உம்மை துதிக்கவும் நன்றி கூறவும் அதன் மூலம் பகைவர்களை வெல்லவும் தேவையான அருளை தருமாறு உம்மை வேண்டுகிறோம். ஆமேன்.